வணக்கம். பேக் பெஞ்ச் மீடியா ஒரு புதிய முயற்சி, அற்புதமான பயிற்சி. அதனுடைய பிதாமகனாக திகழ்கின்ற மன்னார்குடி டாக்டர் எம். சுதாகர் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். இந்த பேக் பெஞ்ச் மீடியா மூலமாக கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு நடத்திட மன்னார்குடி சுதாகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். இந்த பேக் பெஞ்ச் மீடியாவுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாச காவியம் என்கின்ற தலைப்பிலே கவியரசு கண்ணதாசனை நாம் இங்கே பல்வேறு கோணங்களில் காணப்போகின்றோம். நாம் கொடுக்கின்ற தலைப்பு கண்ணதாச காவியம். கண்ணதாசன் என்றாலே ஒரு இலக்கிய பெட்டகம். கண்ணதாசன் என்றாலே ஒரு கால கவிஞன். கண்ணதாசன் என்றாலே ஒரு தீர்க்கதரிசி. கண்ணதாசன் என்றாலே ஒரு நல்ல மனிதன். கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களில் சொல்லாத விஷயமே கிடையாது. கண்ணதாசன் தன்னுடைய எழுத்தில் சொல்லாத சங்கதிகளே கிடையாது. எல்லா காலத்திலும் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்ணதாசன் தான் பெற்ற அனுபவத்தை பல்வேறு இடங்களிலே சொல்லி இருப்பார். அவருடைய அனுபவம் யாருக்கும் கிடைத்திருக்காது. எப்படிப்பட்ட அனுபவம்! அவரே சொல்வார், ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் நடந்தேன், ஊற்று புனலில் பொன்னினை பார்த்தேன், சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம், என்னை யான் எண்ணிடும் காலை, சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே பிறக்குது என்று சொல்லுவார். அந்த கண்ணதாசனுடைய கவிதைகள், கண்ணதாசன் தன் வாழ்க்கையிலே பட்ட சங்கதிகள், பட்ட சம்பவங்கள், வாழ்க்கையிலே பட்ட துன்பங்கள், சோகங்கள், இன்பங்கள் எல்லாவற்றையும் திரையிசையிலே கொண்டு வந்து கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள். அப்படி கண்ணதாசனுடைய காவியத்தை நாம் இங்கே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு அனுபவத்தை கண்ணதாசன் எப்படி எதோடு ஒப்பிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். கண்ணதாசன் சொல்லுகின்ற அனுபவத்தை எதோடு ஒப்பிடுகிறார்? பொதுவாக அனுபவம் என்றால் எச்சரிக்கை என்று நாம் சொல்லுவோம். அனுபவம் என்பது ஒரு ஆசான் என்று நாம் சொல்லுவோம். அனுபவம் என்பது இயற்கை நமக்கு தந்த பாடம் என்று சொல்லுவோம். ஆனால் கண்ணதாசன் அனுபவத்தை எப்படி கையாண்டு கவிதையிலே எழுதுகிறார் என்றால், கடவுளையே சந்திப்பதாக ஒரு கவிதையிலே எழுதுகின்றார். கடவுளிடத்திலே இவர் பேசுவதாக கவிதை ஆரம்பமாகும். கடவுளிடத்திலே கேட்கின்றார் ஒவ்வொன்றாக. பிறப்பனப்படுவது யாதென்று கேட்டேன். கடவுள்கிட்ட கேட்டாராம், பிறப்புனா என்ன இறைவான்? கடவுள் பிறந்து பாருன்னு சொன்னார். படிப்பதை படிப்பெனப்படுவது என்னென்று கேட்டேன். கடவுள் படிச்சு பாருன்னு சொன்னார். அன்பெனப்படுவது யாதென்று கேட்டேன். கடவுள் அழித்து பாருன்னு சொன்னார். பண்பெனப்படுவது என்னென்று கேட்டேன். கடவுள் பகிர்ந்து பாருன்னு சொன்னார். இப்படியே ஒண்ணா செய்து பார்ன்னு சொல்லிக்கிட்டே வந்த கடவுள் கண்ணதாசன் ஒரு கட்டத்திலே இறப்புக்கு பின் இறைவா என்ன என்று கேட்கிறார். கடவுள் அதுக்கும் செத்துப்பார், இறந்து பார்ன்னு சொல்லிடுறார். ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் கொஞ்சம் கோபம் கொண்டு கடவுளிடத்திலே உரிமையோடு கேட்கின்றார். கண்ணதாசன் மாதிரி கடவுளை உரிமையாக வைத்தவர்கள் கிடையாது. அது நான் பிறகு வருகிறேன். கண்ணதாசன் எங்கெல்லாம் கடவுளிடத்திலே உரிமை எடுத்து எப்படியெல்லாம் இறைவா என்று தன்னுடைய கேள்வி கணைகளை தொடுத்தான் என்பதை நான் அது ஒரு தனி சொற்பொழிவாக சொல்லுகின்றேன். இந்த கவிதையிலே
கண்ணதாசன் கடவுளை பார்த்து கடைசியில் கேட்கிறான், அனுபவித்துதான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிறகு இறைவா நீ ஏன் என்று கேட்கின்றான். உடனே ஆண்டவன் சிரித்துக் கொண்டே கண்ணதாசன் அருகிலே வந்து கண்ணதாசன் காதிலே சொன்னாராம், அனுபவம் என்பதே நான் தான் என்றாராம். ஆக கண்ணதாசன் அனுபவத்தை கடவுளோடு ஒப்பிடுகின்றான். எப்படிப்பட்ட ஒரு அனுபவ யதார்த்தம் பாருங்கள். கடவுள் இஸ் ஈக்குவல் டு அனுபவம், God is equal to experience. கவிதை இப்படி வரும். பிறப்படப்படுவது யாதென்று கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் சொன்னான். படிப்பனப்படுவது என்னென்று கேட்டேன், படித்துப்பார் என இறைவன் சொன்னான். அன்பனப்படுவது யாதென்று கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் சொன்னான். வறுமை என்றால் என்னென்று கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் சொன்னான். முதுமை என்பது யாதென்று கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் சொன்னான். இறப்புக்கு பின் இறைவா என்னென்று கேட்டேன், இறந்து பார் என இறைவன் சொன்னான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் பின் இறைவா நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து கண்ணதாசன் காதில் சொன்னானாம், அனுபவம் என்பதே நான் தான் என்றானாம். தோழர்களே, யாருக்காவது காருக்கு ஒரு ஷூரிட்டி போட்டு சாட்சி போட்டு கையெழுத்து போட்டுட்டோமாக்கா, அவன் கார் லோன் கட்டாத போயிட்டானாக்கா, நம்மளுடைய ஊதியத்தில் இருந்து பணத்தை பிடித்தம் செய்ய ஆரம்பித்தால் பிறகு யாராவது வந்து சைக்கிளுக்கு ஒரு ஷூரிட்டி போட சொன்னா கூட போடுவோமா? செக்யூரிட்டி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? நாம் அனுபவப்பட்டு விட்டோம், நாம் கடவுளையே பார்த்து விட்டோம். அதுதான் பாரதி சொல்லுவான், தீக்குள் விரடை வைத்தால் நந்தலாடா, நின்னை தீண்டும் இன்பம் தோணுதடா நந்தலாடா. ஆக அனுபவம் இஸ் ஈக்குவல் டு கடவுள் என்கின்றான் கவியரசு கண்ணதாசன். அனுபவ பார்வை கண்ணதாசனின் அனுபவ பார்வையை இன்று பார்ப்போம். பெரிதொரு இடத்தில் ஒவ்வொரு தலைப்பாக நாம் அலசுவோம். என்றும் உங்களோடு கண்ணதாச காவியத்தில் பேக் பெஞ்ச் மீடியாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.